வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். நான் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு உச்சக்கோள்களின் பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். தன்மைகள், உச்சக்கோள்களின் தன்மைகள் எப்படி? இப்போ சூரியன் உச்சமாகலாம். கௌரவ குணம் நிறைந்தவன், செல்வந்தன், மகான். சூரியன் நல்ல பாவத்தில் இருக்கும்போது கௌரவத்தின் மூலம் நன்மைகளை அடைவார். சூரியன் தீய பாவத்தில் இருக்கும்போது தீய செயல்களின் மூலம் கௌரவத்தை அடைவார்னு வந்துடணும். இதுதான் சந்திரன் உச்சம். டம்பம், டாம்பீகம், படோடாபம், அழகு, ஆடம்பரத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், சுவையான உணவுகள், நல்ல ஆடைகள், செல்வந்தர், அணிகலன்கள். இதுதான் சந்திரன் உச்சத்துக்கு பலன்கள். நிறைய அழகிகள், அழகான பெண்கள். இங்கே ரிஷபத்தில் சந்திரன் உச்சத்துக்கு பலன்கள். செவ்வாய் உச்சம், ஒளி பொருந்திய உடலமைப்பு, ஒப்பற்ற புகழ், வலிமை மற்றும் கர்வம் நிறைந்தவன். செவ்வாய். புதன் உச்சம், அறிவுத்திறன் உடையவன், ஒரு இனத்திற்கு தலைமை தாங்கும் வலிமை உடையவன், நல்வாக்கு திறமை உடையவன், நிபுணத்துவம், இன்டெலக்சுவல். இது புதன். குரு கடகத்தில் உச்சமாகும் போது புகழ், செல்வந்தராயிருப்பாரு, நிபுணத்தன்மையா இருப்பாரு, பிறருக்கு மரியாதை செய்யக்கூடிய நல்ல மனிதரா இருப்பாரு, நல்ல எண்ணம் உடையவரா இருப்பாரு, நல்ல திறமை உடையவரா இருப்பாரு. கவனிக்கணும். சுக்கிரன் உச்சம், நகைச்சுவை, இசை, ஆடல், பாடல், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, இயல் இசை நாடகம் போன்றவற்றில் ஆர்வம் உடையவர். கவனிக்கணும். இன்பங்களின் தலைவன், அனைத்து விதமான இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் சுக்கிரன். இது நம்ம வந்துடணும். சனிய உச்சம், அரச கட்டளையை நிறைவேற்றக்கூடியவன். ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு கட்டளையை, ஒரு நிறுவனத்தின் முதலாளி சொல்லக்கூடிய கட்டளை நிறைவேற்றக்கூடியவன். அரச உத்தியோகத்தில் இருந்தால் அரச கட்டளை நிறைவேற்றக்கூடியவன். அதே ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது ஒரு முதலாளி சொல்வதை, ஒரு மேனேஜர் சொல்வதை நிறைவேற்றக்கூடியவன். கிராமம் மற்றும் நகரங்களுக்கு தலைவன், தலையாரி சனியன். தானியங்களின் தலைவன் சனியன். சில நேரங்களில் தீய பெண்களுடன் சேரக்கூடியவன். உச்சம் என்பது 100% வலிமை. மூலத்திரிகோணம் என்பது 75% வலிமை. ஆட்சி என்பது 50% வலிமை. நட்பு 40%. பகை 25, நீசம் 0 வலிமை. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. இதுதான் வலிமை, கோள்களோட வலிமையை தீர்மானிக்கக்கூடியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உடனுக்குடன் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.